ஹாய் காய்ஸ், இப்போ என்னென்னா நம்ம வந்து தேங்காய் மாங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதான் நம்ம அந்த சிறுபருப்பு தோசைக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஏன்னா மாங்காவையும் தேங்காவையும் நம்ம வெட்டுறதுக்குள்ளேயும் இது கொஞ்சம் ஆறிடும் பார்த்திங்கள்ல. அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதை நான் ஒன்றா போடுவேன்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஐ மீன் எல்லாம் பாதி பாதியாக கூட வரலாம், பார்ப்போம். கொஞ்சோண்டு இது கடுகு போட்டிருக்கேன். சோம்பு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அந்த காலே போடணும். இது கொஞ்சம் செவரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இதை வதக்க தான் நம்ம செய்யணும். இது செவரட்டும். கொஞ்சம் நல்லா செவர ஆரம்பிச்சிச்சு. போதும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து வெங்காயம் வந்து தாளித்து வச்சுதான் அதுவும் ஆறிடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மாங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து தோல் இல்லாமல் நான் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் நல்லா கொஞ்சம் பழுத்துட்டு அதனால் நான் தோலை எடுத்துட்டேன். தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா நான் கொஞ்சம் தோசையில் கொஞ்சம் அதான் சிறுபருப்பு தோசையில் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணோம். அவ்வளோதான் இந்த சட்னிக்கு செய்ய வேண்டியது. நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி ஆட் பண்ணலை. அதனால் வந்து ஆட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். தான் சொன்னேன், காரம் அதிகமாக்கனால. அதனால் சீரகம், அப்புறம் வந்து நம்ம அந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் போட்டேன். அவ்வளோதான். நம்ம போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். தண்ணி ஊற்றவே இல்லை, பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சாச்சு. நம்ம உப்பு தேவைக்கு போட்டோம். தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க வேண்டியதான். தாளித்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு வந்து கடுகும், இது வந்து உளுந்தும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது என்ன கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி இது மாங்காய் தேங்காய் சட்னி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிஞ்சிச்சு. பை காய்ஸ், மோர் லைக்.